அந்த பிள்ளைலாம் முறிக்கிறாங்க ஓ பொட்டிக்கார தம்பி என்னது கேட்டவன் கண்டா இப்படி உக்காந்துக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணி பழப்பழனு பப்பாளி பழமாட்டோம் செவச்சவனு செவ்வாழை பூவாட்டம் பழவளன்னு வழக்கா தட்டாட்டம் வந்திருக்கிறேன்னு ஏன்னா அண்ணா என்கிட்ட யாரும் வரமாட்டாங்களா உங்ககிட்ட வரமாட்டாங்க ஆமா உனக்குன்னு ஒரு ஆள் இருக்குமா போவே வேண்டாம் ஐயோ ஒரு குஞ்ச கூட காணமே அட பாடா போன முண்டை நான் வந்த வேலையும் ஒரு குஞ்ச அவத்து கூட பாரு 4-5 குஞ்சு வளர குஞ்சா இருக்குது சுத்தியும் பாரு சேரல போறா பெருந்தலை குஞ்சுகளா உட்காந்து இருக்குது ரைட் வெளிச்சத்துல பாருல முண்டை பொண்ணு குஞ்சுக்கெல்லாம் ஈனு பல்ல காட்டிட்டு இருக்குது அறுத்து போட்டா 2 ஆட்டோ குஞ்சு ஆகும் ஒரே குஞ்ச கூட காணுமாங்க ஐயோ அண்ணா ஐயோ என் வாயில விடுறதுக்கு அழகானமே அண்ணா வாயில விடுற அளவுக்கு எங்க ஆயா இருக்குதால பனியில சுருங்கி போய் கிடக்குது அண்ணா அதாவது நான் வாய் விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளான அழகொலை கடமைன்னு கேட்டேன் உனக்குன்னு ஒரு ஆள் இருக்குதுமா எங்கண்ணா அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு எம்ஜிஆர் பெரிய பணக்காரரா ரொம்ப பெரிய பணக்காரரு ஆமா சரி சரி பிசினஸ் மேக்னெட்னு சொல்லு பிசினஸ் மேக்னெட்டா அண்ணா அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல 2 மாடி வச்சுக்கிறாரு ஓ பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கமெல்லாம் மாடி ஆமா பெரிய பெரிய மாடி பில்டிங் ஏனா பில்டிங் வச்சுக்கிறாரு அவர் பார்க்கணும்னா 5 ரூபா போதுமா ஏனா அப்பேற்பட்ட பணக்காரரை பார்க்கணும்னா வெறும் 5000 போதுமா யார் வந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும்னு சொல்லு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணுமாமா பார்க்கணும்னா அவர் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணுமாமா கியூ வரிசையில் தான் பாரு அவ்வளவு பெரிய ஆளுங்கற வெறும் 5000 போதுமா பார்க்கிறதுக்கு அதை விட கம்மிதாமா அதை விட கம்மியா ஆமா எவ்வளவு 5 ரூபா வெறும் 5 ரூபா டேய் தம்பி ஏனா ஓய் ஆண்கள் பெண்கள் தனித்தனி செக்ஷன் ஓ வெறும் 500 ரூபாங்கற வெறும் 5 ரூபா வெறும் 5 ரூபாயா ஆமா அவர் பார்க்கணும்னா ஆண்கள் பெண்கள் தனித்தனியா போகணும் இது செல்ற காசு 5 ரூபாயா ஆமா தம்பி ஆளுக்கு ஒரு ரூம் தனி ரூம் ஆளுக்கு ஒரு ரூம் சரி அண்ணா அந்த 5 ரூபாய் கொண்டுட்டு போனா அவரை பார்க்கலாமா நீ போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ பின்னாடியே பக்கெட்டும் சீமார் எடுத்துட்டு உள்ள போயிட்டு வருவாரு ஏனா நான் 5 ரூபாய் செல்ற காசு கொடுத்தா நான் உள்ள போனா அவர் உள்ள இருந்து ஒரு கையில சீமாரு ஒரு கையில பக்கெட் கொண்டு வருவாரா ஆமா ஏனா கக்கூஸ் கழுவுறவனவே அவனேதான் போனையாத்து கொண்டா பிசினஸ் மேக்னெட்னு சொல்லுனா கக்கூஸ் கழுவுறவன் ஐயோ சரி அண்ணா அவனை தான் போய் பார்க்கட்டுமா போய் பார்த்துட்டோம் கண்ணு முடி தெரியல என்ன கண்ணென புடக்கரையில வச்சுக்கிற ஏசி கூத்தி வந்த பையன ஒண்ணு ஆடி மூஞ்சி மோடி எடுத்து வடவடியே அடுத்து வாயில வச்சு விட்டுருவாமா நீ ஒரு பொம்பளை வந்து கண்ணு முடி தெரியல உனக்கு கண்ணு எங்கட வச்சுக்கிற இது என்னப்பா பிள்ளை பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்குதுன்னா இது சந்தையில கருவாடு விற்கிற பொம்பளை மாதிரி பேசிட்டு கருவாடு விற்கிற பொம்பளை ஐயோ பாப்பா கேக்க பாரு வாடகை கெட்டு போய் தண்ணி பிரிச்சு போயிராமா யார்ல வாடா போடான்னு பேசிட்டு இருக்கிற என்னடா யார்ல வாடா போடான்னு பேசிட்டு இருக்கிற என்னதான் பண்ணுவ யாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேல் மூடி தேங்காய் கோச்சோற நீ பூசாரி ஓத்த புண்டு பார்க்கலன்னு நினைச்சியா யாரும் பார்க்காதப்ப ஆமா ஓய் இல்ல இதே பாரு நல்லா இருக்குது நாய் நல்லா தீனில பட்ட சாயங்கிற கணக்குல சேண்டா ஆம்பளைக்கு தண்ணி போட்டுட்டு வந்து ரோட்டையே அழைச்சிட்டு வருவானுங்களாமா ஒரு பொம்பளைங்க பாராயி பொம்பளைங்களை கேட்டுக்கோங்க நாயத்தை பொம்பளைங்க குமிஞ்ச தலை நிம்மறாம ஒரு ரோட்ல நடந்து போனா ஏண்டா யாரு மேல இடிப்பீங்களா நான் ஆம்பல்றே நாலா பக்கமே வேடிக்கை பார்ப்பேன் மேலு பாரு பார்ப்பேன் கீழு பாரு பார்ப்பேன் சைடுல பார்ப்பேன் ஊருக்குள்ள ஏதாவது சண்டை நடக்குதா ஏதாவது பிரச்சனை நடக்குதா ஊரு வீடெல்லாம் எப்படி இருக்குது நான் வேடிக்கை பார்த்துட்டு போவேன் பொம்பளை நீ தாண்டி ரோட்ல அடக்கமா நாங்க இடிச்சுக்கிறதே வந்தாலும் நீ தான் ஒதுக்கி போகணும்
ஏண்டி ரோட்ல வரது எம்ஜிஆர் மாதிரி வரான்னு சைச்சா தொட்டு பார்த்துட்டு என்ன குறை சொல்றியா நீ? உன்னை நான் சைட் அடிச்சனா? ஏனா ஓய் சைட்டுன்னா என்ன? சைட்டுன்னா என்னடா? வேலை செய்கிற இடம். சைட்டுன்னா என்ன தெரியலப்பா. வேலை புண்டாலன்னு வந்துடுற நீ மாத்தா. அண்ணா இங்க பாரு அண்ணா. ஆமா எனக்கு அப்படின்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது அண்ணா. பொட்டிக்காரன் காலையில கத்து கொடுப்பாயா உனக்கு? அப்படியா? ஆமா. ஓய் இவ்வளவு அழகான பெண்களை பார்த்தா உனக்கு என்ன வரும்? எனக்கு பீ வரும். அருமாந்திரம் பிடிச்சவனே. அம்மா சோத்து கத்திரிக்காய் வேற தின்னு போட்டு கடமுடுன்னு இருக்கு. கடமுடுங்குது. ஆமா அண்ணா. ஓய் அப்படி இல்லடி, அழகான பெண்களை பார்த்தா பாட்டில் விடுவியாமா? ஐயோ சின்ன வயசுல பாட்டில விட்டு பாட்டில் உடைஞ்சு டாக்டர் கூட்டிட்டு போய் 7 தையல் போட்டான். ஓய் கருமாந்திரம் பிடிச்சவன அதெல்லாம் இல்லடா. அடியே என்னை பார்த்து உனக்கு ரசிக்க தெரியாதா? ஓ பாடல். ஆமா அழகான ஒரு பாடல் எடுத்துட்டு பார்க்கலாம். செம்பத்தாளத்துல அடி. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் தினந்தோறும் உனை பாடும் கலை அல்லவா, நான் தினந்தோறும் உனை பாடும் கலை அல்லவா, என் பாடல் நீ தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடு பாடல் என்று நீ கேட்கிறாய். பிடிச்சிக்கிச்சாயா? ஓய் இந்த பாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். என் பிடிக்க எடுத்து போடுறாத. நல்லால இது சுத்தமா நல்லா இருக்கு. புதுசுல விடு பார்க்கலாம். நீ ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அட்ரா எடுப்புங்க அழகு கண்ணாடி அடிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரல் அவளி போட்டு வந்த சூப்பர் மேனடி. வயபேடு மார்க்கெட்டில் வந்த பாரடி, நான் பனி மூட்டை தூக்கவே ஆனா என்னடி. வயபேடு மார்க்கெட்டில் வந்து பாரடி, நான் பனி மூட்டை தூக்கவே ஆனா என்னடி. வாழ்க்கையில அப்பு டவுன் வந்து போகண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டாண்டி. வாழ்க்கையில அப்பு டவுன் வந்து போகண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டாண்டி. பெல்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி, இப்ப சொல்லு 100 பேர்த்த சொல்லிட்டு அடிப்பண்டி. பெல்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி, இப்ப சொல்லு 100 பேர்த்த சொல்லிட்டு அடிப்பண்டி. ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, கைன் கோலட்டி அம்பார் கண்ணாடி, குளிச்சு பாரு இங்கே எனதடி. எப்படி பாக்குறது? சரியா பாரு. அப்படியே இருந்தாலும் நீ அப்படியே இருந்தாலும் ஒரு பாட்டு கூட எனக்கு வேண்டாம். சரியா அண்ணா. ஓய் போனால் போகட்டும். ஆமா அப்படி எல்லாம் இருந்தாலும் அடியே ஓய் பிச்சை பின்னாடி வந்திருக்கிறேன் அல்லவா. நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லு சாமி. சொல்லட்டுமா? சொல்லையா.
அம்மா அம்மா ஓய் ஆயிரம் மின்னலின் ஜோதி மின்னலை போல் சாரி பால பருவம் இல்ல ஏய் சோழ குயில போல சாரி என்னுடைய பெயரோ ஏய் கோமதி என்று சொல்லலாம். ஓ கோமதி. ஆமாமா. அப்படி கோமதியாக இருந்தாலும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? சகியா. ஓய் அப்படி என்னுடைய பெயர் கோமதியாக இருந்தாலும் என்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? எங்க அப்பா அம்மா. ஆமாயா. யார் தெரியுமா? யாராயா? உங்க அப்பா அம்மா யாரு? ஐயோ நான் அண்ணாத. அண்ணாதையா? உனக்கே தெரியாதா? ஆமாயா. எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? யாரு? ஓடு. அடியன 10 மாதம் தாச்சு வந்தே. யாயா முக்காடு போட்டுக்கிட்ட? அடியே ஓய் 10 மாதம் சாரி 300 நாள் ஓய் 3000 தத்துவி நாடி சாரி என்னுடைய அங்கத்திலே சுமற்றி விட்டு எடுத்தாலே ஓய் என்னுடைய தந்தையார் பெயரோ மாது. ஓ தந்தையார் மாது. தாயார் மல்லிகா. மல்லிகா. ஆமா சாரி அடியே ஓய் பின்ன அவர்களுக்கு பிறந்திருந்தாலும் ஓய் இந்த தினமாக எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? அடியே ஓய் அதாவது அந்த வர்ணமலை அம்மாவுக்கு சாரி ஆதி பெண்ணாக இருக்கிறேன். ஓ பணிப்பெண். பணிப்பெண். சாரி அதாவது தோழி பெண்ணாக இருக்கிறேன்டி. சரி ஆயா கோழி பேனா இருக்கிற. கோழி பேனா. அம்மா ஓய் அப்படி இருந்தாலும் அம்மாவை காண வேண்டும் அல்லவா? ஆமாமா. போகலாமா? போகலாமா? போகலாம். போகலாமா? போலாம் ஐயா போலாம். அப்படியே
மல்லிகை முல்லிகை இருவாசி கோங்குமம் தாரம் என்று சொல்லக்கூடிய இப்படி சொல்லப்பட்ட ஜாதி மலரை வாசனை மலரை கொண்டு வந்து திருவடியில் போட்டு பணிந்தேன் தாயி. கண்ணே, என் பாதங்களை படைத்ததால என்றும் சீரோடு சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் என்ன காரணம், ஏது காரணம்? அதாவது அனுதினம் மன்னுடைய பாதங்களை காண வேண்டும். அதற்காக அரண்மனைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியா? செல்லலாமா? அப்படியாகட்டும்.